தமிழ்நாட்டில் பிஜேபி தன்னோட காலை பதிக்கிறதுக்கு பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேரை வச்சு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிராண்டை தமிழ்நாட்டோட தலைவராக்குனாங்க. அதாவது பிஜேபியோட தலைவராக்குனாங்க. ஸோ இது மக்களிடையே நிறைய வரவேற்பை பெற்றார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. பிஜேபி ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு. ஓகே, அண்ணாமலை வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டில் காலை ஊண்ட முடியும், ஆனா தனியா ஊண்ட முடியாது. அதிமுகவோட கூட்டணியில நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டில் தன்னோட தாமரையை மலர வைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்துல பிஜேபி செம்ம கான்பிடண்டா இருந்தாங்க. ஓகே, இதை அண்ணாமலை இவர் எப்படி அவரோட அரசியலை பண்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 2023 ஜூன் மாசம் ஒரு பாத யாத்திரையை தொடங்குறாரு. என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு பாத யாத்திரையை இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், பரமக்குடியில இருக்கேன். நான் இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, அதாவது பக்கத்துல தான் ராமேஸ்வரம் இருக்கு, இங்க இருந்துதான் அவர் தன்னோட பாத யாத்திரையை தொடங்குறாரு. ஸோ 100 நாள் இந்த பாத யாத்திரையை அதாவது 100 நாள் கொண்டு போகணும் இந்த பாத யாத்திரையை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தாரு. பொங்கலுக்குள்ள இந்த விஷயத்தை முடிக்கணும்னு இருந்தாரு. ஆனா பொங்கலுக்குள்ள முடியாதனால, இடையில மிக்ஜாம் புயல் அதெல்லாம் வந்ததுனால இப்ப ரீசெண்டா, அதாவது இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், இந்த வீடியோ நீங்க நாளைக்கு பார்த்தீங்க, இன்னைக்கு இந்த பாத யாத்திரை முடியுது. ஸோ இந்த 100 நாள் அவர் கடந்த, அதாவது இந்த பாத யாத்திரையை கடந்து வந்த ஒரு விஷயங்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். இவர் முக்கியமா இந்த பாத யாத்திரையில மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரண்ட்ல இருக்கிற திமுகவோட ஊழல் ஆட்சி. இந்த ஊழல் ஆட்சியை மக்கள்கிட்ட அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு. இவர் என்ன பண்ணாரோ தெரியல, இந்த மாதிரி டிஎம்கேவை எதுக்குறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேரை கிளின்னு கிழிச்சாரு. அவங்க பண்ண ஊழல்களை பத்தி சொன்னாரு. ஆனா கொஞ்சம் ஓவரா போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ரத்தத்தோட உறவுகளான ஏடிஎம்கேவையும் கிளின்னு கிழிச்சிட்டாரு. ஏடிஎம்கேவும் ஊழல் ஆட்சி பண்றாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்கல்ல, ஜெயலலிதா அம்மா, அவங்களே ஊழலுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது, இப்போ கூட்டணியில இருக்கிற அந்த ஏடிஎம்கே அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பொறுமையே பெருமை அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுமையா இருக்காங்க. சரி, இவன் திட்டட்டும் அப்படின்ற மாதிரி இதை குத்தி விடுறதுக்கு யார் வர்றான்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே. திமுக என்ன பண்றாங்க அப்படின்றத, என்னடா அவங்களை இந்த கிழிக்கிறாங்க, உங்களதான் ஊழல் ஆட்சின்னு சொல்றாங்க, ஆனா இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே கேள்வி பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ உங்களோட கூட்டணியை நாங்க பிரேக் பண்றோம், இனிமே உங்களால கூட்டணி உங்க கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு இடையில இவங்க பிரிஞ்சு வர்றாங்க. யாரோட இருந்துன்னா பிஜேபியோட இருந்து. ஸோ இந்த விஷயம் மேலிடத்துக்கு டெல்லிக்கு தெரிஞ்ச உடனே இங்க இருக்கிற பாத யாத்திரை போயிட்டு இருக்கிற அண்ணாமலை என்ன பண்றாங்கன்னா, டெல்லிக்கு வர சொல்றாங்க. டெல்லிக்கு வர சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த அவர் கொஞ்சம் அவருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க அவரோட லுக்லையும் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சு, அவரோட ஆக்டிவிட்டிஸ், அவரோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிஞ்சு, அதாவது பிரஸுக்கு சும்மா ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ பிரஸ்ஸை பார்த்தா ஓகே பாய் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. அதிகமா அதாவது நீங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நீங்க நிறைய சொல்லியிருப்பாங்க போல. அதனால இவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாத்திக்கிட்டாரு. ஓகே, இவர் இந்த பாத யாத்திரை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்ல இப்போ இந்த ஏரியாவில் தலைவர்கள் இருப்பாங்களே, இந்த மாவட்ட தலைவர்கள் பிஜேபியோட, அவங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரியா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கல. இது மேலிடத்துக்கு தெரிய என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கல, இவங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பிஜேபி, அதாவது அமித்ஷாவும் மோடிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவர் இன்னைக்கு இந்த பாத யாத்திரையை முடிச்ச உடனே தமிழ்நாட்டில் நிறைய பேரோட பதவிகள் பறிபோகும். தமிழ்நாட்டில் அதாவது பிஜேபி கட்சியில இருக்கிற பதவிகள் பறிபோகும் அப்படின்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் பிஜேபியில நடக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு. அது வர என் கூட லிங்க்ல இருங்க. பாய்.